ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாஸ்தா எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் எடுத்திருந்தேன். இது பிரியாணின்றதுனால கொஞ்சம் எக்ஸஸாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நான் இதில் 4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் 4 வெங்காயம். அதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ஒரு ப்ரௌன் கலராக மாறணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த பொன்னிறமாக சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மாறணும். இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 4 வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கையளவு புதினா எடுத்திருக்கேன். ஒரு கையளவு கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ அந்த பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லாவே இதோட பச்சை ஸ்மெல் சுத்தமாக போகணும். அந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது ஸ்பைசஸ்க்காக, காரத்துக்காக எடுத்துருக்கோம். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். அதை தான் நான் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்கு தான் அந்த தண்ணி. இது கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது க்ரீனிஷாக வரக்கூடாதுல்ல, அதுக்காக. இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எல்லாமே வதங்கி வந்துருச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை 2 வாஷ் பண்ணணும். இதுக்கான கரெக்ட் அளவு சொல்கிறேன், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் பாஸ்தாவுக்கு 1.25 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 3 டம்ளர் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது வீட் பாஸ்தா. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு என்ன பாஸ்தா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு அந்த மசாலாலேருந்து. நான் பாஸ்தாவை 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடணும். இது ஒரு 1 நிமிஷம் நீங்கள் கிளறி விடணும். இது எதுக்காக அப்படின்னா, பாஸ்தாவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம எண்ணெயில் போட்டு கிளறோம். இது கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி அளவு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். 1 டம்ளர் பாஸ்தாவுக்கு 1.25 டம்ளர் தண்ணி. இப்போ தண்ணி அளவு எல்லாமே நான் கரெக்டாக ஊற்றிட்டேன். இப்போ இந்த தண்ணி கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றணும். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இதில் 5 முட்டை ஊற்றியிருந்தேன். அது முட்டையை ஊற்றும்போது கரெக்டாக தனித்தனியாக ஊற்றணும். ஒன்று மேலே ஒன்று ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக வராது, ஒட்டிகிட்டு இருக்கும். அதே மாதிரி முட்டையை ஊற்றிட்டு நீங்கள் கிளறவே கூடாது. அப்படியே குக்கர் மூடி போட்டு நீங்கள் விசில் விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். முட்டை பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும் உங்களுக்கு. நான் 5 முட்டை ஊற்றியிருந்தேன். செம்மையாக வந்திருந்தது. இப்போ நம்ம குக்கருக்கு விசில் போட்டுடலாம். இது எவ்வளோ நேரம் விடணும் அப்படின்னா, 8 நிமிஷம் ஹையில் விடணும், 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் செம்ம ஜூஸியாக இருக்கும்.
கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அது பரவாயில்ல. அதுதான் செம்ம ஜூஸியாக இருக்கும். நீங்கள் அந்த பாஸ்தா சாப்பிடும்போது ஒரு வாய் உள்ளே போன உடனே அடுத்த வாய் உள்ளே போகிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் வந்திருந்தது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி அங்கே பாருங்கள், முட்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிஷ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.